PVC பழுப்பு உற்பத்தி பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இந்த PVC பழுப்பு உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு மூலதனம் தேவை, இதுக்கு என்னென்ன மிஷினரிஸ் தேவைப்படுது, இடவசதி எவ்வளவு, மற்றும் இதோடைய ரா மெட்டீரியல்ஸு ப்ரைஸு, இது சேல்ஸு, இப்படி சம்மந்தமாக பல தகவல்களை இந்த வீடியோ தகவலை நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாளாக இந்த வீடியோ போட முடியாமல் இருந்தது. அதாவது நான் அப்ராட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதாவது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்த தொட்டு இந்த வீடியோவை போட முடியல. இனிமேல் நான் கண்டினியூஸாக வீடியோஸை நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக பல தரப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோ தகவல்களை நான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பதிவில் நம்ம PVC பழுப்பை பற்றி பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை பிஸ்னஸ் மே டசன் போட்டால் சர்ச்சையாகலன்ட்டு நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன தொட்டு நம்முடைய சேனலுக்கு பேரை வேறு விதத்தில் மாற்றிடலான்ட்டு தொழில் செய் தமிழான்ற ஒரு பேரில் இப்போ மாற்றி வச்சுருக்கேன். இனிமேல் நம்முடைய சேனலுக்கு தொழில் செய் தமிழான்ற ஒரு பேரில் தொழிலை பற்றின பல விஷயங்களை சேகரித்து அதை நம்முடைய நேயர்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டு வரேன். அந்த வகையில் உங்களுக்கு இதில் ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படல, உங்களுக்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு தொழிலை பற்றி ஒரு தகவல் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தொழிலை பற்றின ஒரு சில தகவல்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது மெயில் ஐடியோ நீங்கள் சென்ட் பண்ணி அனுப்பலாம். அது கூடிய விரைவில் அதை பற்றின ஒரு முழு தகவலை சேகரித்து உங்களுக்கு ஒரு வீடியோ அமைப்பில் வெளியிட காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம இந்த PVC பழுப்பை பற்றின ஒரு முழு தகவலை பார்க்கலாம். PVC பழுப்பு, இந்த PVC பழுப்பு எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பார்த்தோம்னா விவசாய தண்ணியை பாய்ச்சறதுக்காகவும் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு பழுப்பு தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதுக்கும் தேவைப்படுது. ப்ளம்பிங்கு, ஒயரிங், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிங்களுக்கு ஒயரிங் பண்ணுறதுக்கு, தண்ணி பாய்ச்சக்கூடிய எந்தெந்த இடமோ, மற்றும் இந்த முந்தைய காலத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா இந்த PVC பழுப்பு பதிலாக இரும்பு பழுப்பு, அப்புறம் இந்த மண்ணால் செஞ்ச பழுப்புகள், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும், அது இல்லாமல் துரு பிடிச்சிடும். இந்த மாதிரிலாம் இருந்த தொட்டு இந்த PVC பழுப்பை நடைமுறையில் பல வருடங்களுக்கு முன்னே அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த PVC பழுப்பு. இந்த PVC பழுப்பு 3 டைப் இருக்குது. ஒன்று PVC பழுப்பு இருக்குது, இன்னொன்று UPVC இருக்குது, அப்புறம் CPVCன்ட்டு 3 இருக்குது. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது PVC பழுப்பும் UPVC பழுப்பும் பார்க்க இருக்கோம். PVC பழுப்பு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நார்மல் வாட்ரு, அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மற்ற குழாய் டைப்பில் எங்கெங்கே போக வேண்டியது இருக்கோ இந்த ஹீட் இல்லாத இடத்துக்கு இந்த PVC பழுப்பு யூஸ் பண்ணுறாங்க. அதே இப்போ ஹாட் வாட்ரு இல்லை ஹாட் மெட்டல்ஸு, இந்த மாதிரி மெட்டல் இல்லை ஹாட் வாட்டர் சம்மந்தமாக லிக்விடு அந்த மாதிரி எல்லாம் கடத்துறதுக்கு UPVC அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய மிஷின் பார்க்க போனால் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே மிஷின் தான் யூஸ் ஆகுது. அதனால் இந்த ஒரு மிஷின்லேயே நம்ம எந்த ப்ராடக்ட் செய்யணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் உங்களுக்கு PVC பழுப்பு நிறைய ஆர்டர் கிடைக்கிற மாதிரி தான் PVC பழுப்பை எடுத்து நீங்கள் செய்யலாம். அப்படி UPVC செய்யணும்னா அது டிமாண்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் PVC பழுப்பு டிமாண்டு நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீட்டுக்கு சீலிங்க்கோ, வீட்டில் எலக்ட்ரிஷனுக்கு, அப்புறம் இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு, இந்த டைனேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த PVC பழுப்பு தான் யூஸ் ஆகுது. அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த PVC பழுப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணி அது சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்ட்டு நினைக்கிறேன். இந்த PVC பழுப்பை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இதனுடைய தகவலை என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். PVCனா என்னென்ன, பாலிவிலின் குளோரைடு, அதே UPVCனா அன்பாலிவிலின் குளோரைடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த 2 மெட்டீரியல் தான் இது யூஸ் ஆகுது. இப்போ இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றதை பற்றி முதல்ல பார்க்கணும் வீடியோவில். அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ மூலதனம் தேவை, எவ்வளோ சேல்ஸ்ன்றதை பற்றி பின்னால் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குட வரும். வாங்க. ஓகே நேயர்களே, இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு PVC பழுப்பு செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸை இந்த ரா மெட்டீரியல் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னா இதில் எல்லாம்
குவான்டிட்டியை வந்து கரெக்டாக எடை போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இப்போ எடை போட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த எடை போட்டதை எவ்வளோ இதில் வந்து கலரு அப்புறம் வந்து பாலிரெசின்ட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் கெமிக்கல்லாம் போட்டு இந்த மிஷினில் இப்போ பார்த்து நிற்கிற மிஷினில் தான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மிக்ஸ் பண்ணதை இதை வந்து எடுத்து அவுட்புட்டு வரும். அதை எடுத்துன்னு வந்து கீயோடர் மிஷின் இருக்குது. அதில் வந்து போட்டு சின்ன சின்ன சிப்பாக சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணும். அந்த கட் பண்ண பீஸை அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பிவிசி பைப்பு எக்ஸ்ட்ரூடர் இருக்குது. அந்த மிஷினில் வந்து போட்டுட்டு அந்த மிஷினில் இருந்து என்ன சைஸு வேணுமோ அந்த டையை வந்து மாட்டிக்கணும். அதாவது இருந்து இப்போ எத்தனை இன்ச்சு வேணுமோ அத்தனை இன்ச்சுக்கு வந்து டை ஒரு சில மிஷினில் வந்து 6 இன்ச்சு வரைக்கும் தான் வந்து டை இருக்கும். ஒரு சில மிஷினில் பெரிய டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ போகிறது வந்து இது 6 இன்ச்சு டை. இந்த மிஷினில் இந்த 6 இன்ச்சுக்கு தேவையான அந்த டையை மாட்டிட்டு அதில் வந்து இந்த கட் பண்ண பீஸுங்களை வந்து அந்த புலன் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் போட்டுட்டு அதில் வழியாக வந்து சின்ன ஒரு ஷாஃப்ட் மாதிரி இருக்கும். அதை சுற்றி அது வந்து இந்த ஹை டெம்பரேச்சரில் அது வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட்டில் வந்து மல்ட் ஆகிட்டு அது எந்த பழுப்போ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அவுட்புட்டு வெளியில் வந்துட்டு அது இந்த தண்ணியில் வந்து கூலிங் ஆகிட்டு நல்லா ஹார்டன் ஆகிடும். அந்த ஹார்டன் வந்து பழுப்பு மாதிரி வெளியில் வரும்போது அதை வலிச்சுட்டு எவ்வளோ சைஸோ அந்த சைஸை வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துப்பாங்க. இது வந்து ப்ராசஸ் நடக்கிறது. இப்போ இந்த பிஸ்னஸ் உடைய எவ்வளோ மூலதனம் தேவைப்படுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். பிவிசி பைப்பு மேனுஃபேக்சரிங் செய்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ தேவைன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பில்டிங் அண்டு எலக்ட்ரிக்கல் வந்து ஒயரிங் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை. அதுக்கப்புறம் வந்து மிஷினரி எக்யூப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குது, என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு. இப்போ இதுக்கு இடம் வந்து நம்ம எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சொந்த இடமா இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர். அது வாடகைக்கு எடுக்கிறது தான் வாடகைக்கு வந்து ஒரு டென்ட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மேலே ஷீட்டு போட்டு நீங்கள் வந்து எடுத்து அதில் வந்து உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்முடைய இன்கம்மை பொறுத்து தான் பெரிய அளவில் செய்கிறதோ இல்லைன்னா சின்ன அளவில் செய்கிறதோ செய்யலாம். மேக்ஸிமம் இதுக்கு ஒரு டோட்டலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 35 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வந்து இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படுது. பில்டிங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhsக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் இடத்த பொறுத்து தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கூடறது கம்மியாகுது எல்லாம். அதுக்கப்புறம் மிஷினரி பார்த்தோம்னா இதுக்கு மெட்டீரியல் மிக்சர் இருக்குது. அந்த மிக்சிங் மிஷின் ஒன்று வாங்கணும். அப்புறம் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரூஷன் அந்த மிஷின் ஒன்று, கூலர் டேங்க் இருக்கும் அது. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து டை வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் டேக்கப் டிரான்ஸ்போர்ட் இது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டை கட்டிங் ஸ்டாக்கிங் மிஷின் வருது. அப்புறம் ஸ்க்ராப் கிரைண்டிங் மிஷின்ட்டு இருக்குது. இந்த ஸ்க்ராப் ஆனதெல்லாம் வந்து அதை கட் பண்ணி திரும்பி ரீசைக்கிளிங் பண்ணி இந்த மிஷின்லேயே எடுக்கலாம். இந்த மிஷின்லாம் தேவைப்படும். இது ரிஜிஸ்ட்ரேஷன்ட்டு பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வந்து இபிக்கு வந்து அப்ளை பண்ணி அதுக்கேற்ற ஒரு ஹெச்பி வந்து நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா இபிக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் பே பண்ணுறது குறைஞ்சது வந்து ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வந்து அட்வான்ஸு வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ரா மெட்டீரியல்ன்ட்டு நம்ம பார்த்தோம்னா ரா மெட்டீரியல் இதுக்கு என்னென்ன வாங்க வேண்டியதுன்னா பிவிசி ரெசின் இருக்குது, அப்புறம் ஸ்டெபிலைசர் இருக்குது, வேக்சின் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டெரிலிக் ஆசிடு, அப்புறம் டைட்டானியம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கலர் ஏதாவது தேவைப்படணும்னா என்ன கலர் யூஸ் பண்ணுறேன்னா ஐவரி கலரு, ரெட்டு, க்ரீனு அண்டு ப்ளூ. இப்போ யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நீங்கள் உங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி அந்த கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கெல்லாம் போடுறது இந்த கரண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் இந்த ப்ளம்பிங்க்கெலாம் போகிறது வந்து கிரே கலர் மாதிரி இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அதையே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. பழுப்பு மேனுஃபேக்சரிங் செஞ்சுட்டு இதை வந்து சேல்ஸ் எங்கே பண்ணுறதுன்றதை பார்த்தோம்னா நம்ம இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எடுப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா நல்லா லாட்டில் எடுக்கலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஹோல்சேலில் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறவங்கள சென்னையில் வந்து இந்த குடோன் ஸ்ட்ரீட்டு பக்கத்தில் வந்து கோவிந்தப்பேனாங்க ஸ்ட்ரீட் இருக்குது.
அங்கே ஃபுல்லாக ஹோல்சேல் தான் எல்லாம் எடுக்கிறாங்க. அங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியாது. அதே நீங்கள் இப்போ வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தீங்கன்னா அங்கே லோக்கலில் எங்கே வந்து ஹோல்சேல் இருக்குன்றதை பாருங்கள். அந்த ஹோல்சேலர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலே போதும். அதாவது ஒரு கிலோ வந்து இப்போ 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. 10, 15, 20 அந்த மாதிரி போகுது. அதுக்கு உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளவோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் வச்சுக்கின்னு நீங்கள் கொஞ்சம் நார்மலாக போட்டால் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஆர்டர் வந்து ஹெவியாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அது என்னன்றது நீங்கள் மார்க்கெட்டிங் அனலைஸ் பண்ணும்போது இறங்கி அது வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ட்ரைனேஜுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு, இந்த பிவிசி ஒயரிங் பைப் செய்கிறாங்களே அந்த இடத்துல, அப்புறம் இந்த ப்ளம்பிங்க்கு, இந்த இடத்துக்கெலாம் வந்து இந்த பிவிசி பைப்பு வந்து யூஸ் ஆகும். இதனுடைய சைஸ் நம்ம பார்த்தோம்னா வந்து 16, 20, 25, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு, 0.5லேருந்து 8 இன்ச்சு வரைக்கும் வந்து டோட்டலாக இது வந்து இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து டை தான் வந்து நம்ம செப்பரேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு வருதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு வந்து 2 டன்னுலேருந்து 4 டன் வரைக்கும் ஃபார் டேக்கு வந்து இதை எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா ஒரு கிலோவுக்கு வந்து 10 ரூபான்ற ஒரு ப்ராஃபிட்டு நம்ம போட்டோம்னா எல்லாம் போயிட்டு 10 ரூபா வரும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 20,000 ரூபாய் ப்ராஃபிட்டு மட்டுமே இந்த பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு வரக்கூடியது. அப்படி நம்ம பார்த்தோம்னா 10 to 20, 25க்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஒரு கிலோக்கு மார்க்கெட்டில் ரேட்டு போட்டோம்னா ஒரு 26 நாள் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுங்க. அதில் 4 நாள் 4 சண்டே வந்து போயிடும். போன பிறகு இதில் வந்து டோட்டல் க்ரோஸ் ப்ராஃபிட்டுன்னு பார்த்து 5,20,000 ரூபாய் வந்து ஃபார் மந்த்துக்கு வந்து இதில் வரக்கூடியது. இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இதில் நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து இபி பில்லுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 60,000 ரூபாய் வந்து இதில் ஆகிடும். அதாவது ஒரு 60,000லேருந்து பில்லு வந்து இதுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பேரை வந்து ஒர்க்குக்கு போட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு 75,000 ரூபாய் வந்து சேலரி மாதிரி கொடுக்கறது இருக்கும் இதுக்கு. அப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் இதெல்லாம் டோட்டலாக கணக்கு பார்த்தோம்னா அது ஒரு 50,000 ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்குன்றது ஆகிடும். அப்போ நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் லைனில் கிடைக்கிறது வந்து 5,20,000 ரூபாய். அதில் எக்ஸ்பென்சஸ் அது இதெல்லாம் போக 1,80,000 ரூபாய் வந்து டோட்டலாக இதுக்கு வந்து மைனஸ் ஆகிட்டால் இப்போ மொத்த ப்ராஃபிட்டு நம்மளுக்குன்றது வந்து 3,40,000 ரூபாய் வந்து ஒரு மாதத்துடைய நம்மளுடைய ப்ராஃபிட். இது வந்து இப்போ இருக்கிற டேட்டுக்கு வந்து இப்போ போட்ட மார்க்கெட் ப்ரைஸ் இதில் வந்து கூடவும் செய்யலாம், இது வந்து கம்மியும் செய்யலாம். இது வந்து இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஒரு முழு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இதில் இறங்குங்க. ரொம்ப அர்ஜென்ட் பட்டு ஃபஸ்ட்டு இறங்கிடாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தொழிலை பற்றின முழு தகவலை வந்து சேகரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இறங்க. நான் இது வந்து என்னுடைய நாலேஜுக்கு நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து இந்த வீடியோவை போட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி நேயர்களே.